நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது என்னோட ஸ்டோரி இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் வந்த விஷயத்தை தான் நான் ஸ்டோரியாக போட போகிறேன். அது என்னென்னா, மும்பையில் ஒரு முதியோர் இல்லத்தில் வயசான முதியோர் இறந்துறாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் நேரடியாக போக வாய்ப்பில்லை, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் தூரம் இருக்கோம், வெளியில் இருக்குன்ற காரணம் காட்டி வீடியோ கால் மூலமாக இறுதிச் சடங்குல கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அமௌண்ட் 5000 சில்லறையோ சம்திங் அமௌண்ட்டை ஜிபே மூலமாக அனுப்பிச்சு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செஞ்சுருங்க, நாங்கள் வீடியோ காலே பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக வந்த இந்த நல்ல காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி 3 பெண்ணுங்களை பெற்றதுக்கு அந்த அப்பா எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஒரே டைமில் இவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஒன்றா பிறந்தாங்க. தள்ளி தள்ளி தானே பிறந்தாங்க, ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்டில். முதல் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது அடுத்த பொண்ணையும் பார்த்துக்கணும். 2வது பொண்ணு குழந்தையா இருக்கும்போது 3வது பொண்ணையும் பார்த்துக்கணும். 3வது பொண்ணு குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் சேர்த்து ஒன்றா பார்த்துக்கணும். அதுங்களுக்கு எல்கேஜி காமிச்சு, யூகேஜி காமிச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வளர்த்து முடிச்சு 6, 7, 8வது 10வது படிக்கும்போது அவங்க மெச்சூரிட்டி வராங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவுக்கு அவங்க காட்டுற நன்றியை பார்த்தீங்களா? இத்தனைக்கும் செத்தது சாதாரண ஆளில் ஒரு தொழிலதிபர். அப்போ அவருடைய சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, பெத்தவங்களை கடைசி காலத்தில் இறுதி சடங்குல கலந்துக்காம இதை மாதிரிலாம் பச்சை துரோகம் பண்றவங்களுக்கு அந்த அந்த இறந்தவங்களுடைய சொத்துல ஒரே ஒரு சல்லி பைசா கூட போய் சேரக்கூடாதுன்னு போட்டுருங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்துடும். வயசானவங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் அவங்க உயிரோடு இருக்கும்போது உயிர் பதியக்கூடாது. அவங்க இறக்கும் போது கடைசியாக அவங்க சுயநலவோ எழுதி கொடுத்தாதான் பதியணும். அப்படி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மாறி போயிடும். டெக்னாலஜி எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இவங்களுக்கு இந்த நிலைமை, நாளைக்கு நீங்க உங்க 3 பேருக்கும் பிறக்க போன குழந்தைங்க, நான் கேட்குறேன், முதலிரவு நடக்கிறதெல்லாம் வீடியோ கால் நடந்திருந்தா இவங்க பிறந்திருப்பாங்களா? யாரும் தப்பா நினைக்க கூடாது. முதலிரவு வீடியோ காலில் நடந்திருந்தா இவங்க பிறந்திருப்பாங்களா? சரி, நாளைக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர புள்ள வயசுக்கெல்லாம் டெக்னாலஜி இன்னும் இதை விட வேகமாக வளர்ந்துடும். அப்போ நீங்கள் உங்களை எப்படி அவங்க பார்த்துப்பாங்க? இவராவது இறுதி சடங்குல தான் நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க, அவங்க உங்களை கல்யாணம் ஆனவொடனே உங்களை தள்ளி விட்டுருவாங்க. அதாவது நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர வளர அறிவு வளரும், அதனால நிறைய நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. நல்லது ரொம்ப குறைச்ச, கெட்டது தான் அதிகம். டெக்னாலஜியால் கெட்டது தான் அதிகம், நல்லது ரொம்ப குறைச்ச. நல்லதை எண்ணி பார்க்கலாம், கெட்டதை அள்ளி பார்க்கலாம், அந்த அளவுக்கு நடக்குது. மனித நேயமே இல்லாமல் ஒரு பெத்த தகப்பனை நேரில் போய் இறுதி சடங்கு, உண்மையிலேயே நம்ம பெத்த அப்பா அம்மா யாராக இருந்தாலும் நம்ம வாழும்போது அவங்களுடைய அருமை தெரியாது, அவங்க இறந்த போது தான் அவங்களோட அருமை தெரியும். நாம புள்ளியா இருக்கும்போது நம்ம அப்பாவோட அருமை தெரியாது, நாமளே அப்பாவா இருக்கும்போது தான் நம்ம அப்பாவோட அருமை தெரியும். நாம அப்பாவை பண்ற கொடுமை என்னன்னு நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ற கொடுமை இப்பதான் நம்ம அப்பாவோட அருமை தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் நாம அனுபவப்படும் போது தான் நம்ம அப்பாவோட அருமை நம்ம கத்துக்கிறோம். வாழும்போது தான் நம்ம பெற்றவங்களை அலட்சியப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி அவங்க தூக்கி எறிகிறோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது மேலே போய் அவங்க ஆன்மா சாந்தி அடைய நாம கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை கூட வேற ஆளை விட்டு செய்யறதுக்கு வீடியோ காலில் பார்த்தா